இந்த முதல் பகுதியில் நாம் வழக்கமாக பல வாரங்களாக பின்பற்றி வருகிற ஒரு முறை இந்த வாரத்திலும் பின்பற்ற விரும்புகிறோம். அது என்ன முறை என்றால், முதலாவதாக வாலிப பிள்ளைகளுக்காக சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள. ஏனென்றால் வாலிப பிள்ளைகளுக்காக நாம் சில காரியங்களை அவர்களுடைய வயதின் சூழலுக்கு என்று பேசுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த வார்த்தைகள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. இங்கு கூடியவர்கள் மட்டுமல்ல, வெளியிலிருந்து அநேகர் அதை குறித்து மிக விசேஷமாக சொல்லுகிறார்கள். அநேகர் அதனை என்ன செய்கிறாங்க, அதை அந்த கிளிப்பிங்கை எடுத்து அநேகருக்கு பகிர்ந்து கொள்கிறாங்க. அதனால் நீங்களும் அந்த விதமாக செய்யுங்கள். உங்களுடைய வாலிப பிள்ளைகள் உங்களோடு இருந்தால் அதை கேட்க செய்யுங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அந்த கிளிப்பிங்ஸ் என்ன செய்யுங்க. ஏன்னா முழு செய்தியும் பார்த்தா இது ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் யார் உட்காந்து பார்த்துருக்குன்னு நினைப்போம். அதனால் உங்களுக்கு தெரிந்தவர்களை வைத்து அதை எப்படி தனியாக கட் பண்ணி அவங்களுக்கு காமிக்கிறது அப்படின்லாம் உங்களுக்கு செய்ய தெரிஞ்சும் செய்யுங்க. இல்லைன்னா அந்த டைமிங் என்ன செய்யுங்க, சொல்லி இந்த டைம்லேருந்து இந்த டைமில் இருக்கிறத பார்க்க சொல்லுங்கள். அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆக பிள்ளைகளுக்காக நல்ல மரத்தடி நிழலெல்லாம் இருக்கிறது, அவைகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதற்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் வாலிப பிள்ளைகளுக்காக பேச போகிறோம். இந்த நாளில் கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால், பாதுகாப்பற்ற காதல் பாதை. என்னப்பா பிரதர், காலையிலேயே உட்காந்து காதல் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கல. நாங்கள் எவ்வளோ பக்தியாக வந்திருக்கிறோம். ஒரு ஆண்டுடைய சமூகத்தில் கொஞ்சம் பக்தியை உணர வந்த இடத்துல இந்த மாதிரி காரியங்களை நினைப்பூட்டி விட்றீங்களே அப்படி நினைக்கல. இதெல்லாம் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறபடினால, அதில் குறிப்பாக இந்த காலத்தில் இது அநேகருடைய வாழ்க்கை முறையாக இருக்கிறபடினால நம்ம என்ன செய்ய வேண்டும், இதை குறித்து அதிகமாக நம்ம சிந்திக்க வேண்டும். ஏன்னா சில விஷயங்களை வந்த பிறகல்ல வரும் முன்னே நம்ம என்ன செய்யணும், அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். சிலவங்க நினைக்கல இந்த நேரத்தில் வாலிப பிள்ளைகளுக்கு இதெல்லாம் எதுக்கு, அந்த நேரங்களில் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அவங்க இப்போ இன்றைக்கு வயதுகளை முந்தி பிள்ளைகள் ஏதாவது குழிகளை விழுக நிலைமையில் இருக்கிறபடினால சில விஷயங்கள் வந்த பிறகு டீல் பண்ண முடியாது. இந்த காதல் இதுங்கிற பிரச்சனையெல்லாம் ஏதாவது ஒரு காம்ப்ளிகேட்டடாக மாறி ஒரு பிரச்சனையை உருவாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது. என்னிடத்தில் அநேகர் தொடர்பு கொண்டு என்ன செய்யணும்னு கேட்பாங்க. நான் எல்லாம் சொல்லிட்டு அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு என்டர் ஆகிட்டாங்கன்னா அவங்கள என்ன செய்ய முடியாது, மறுபடியும் ரிவர்ஸில் கொண்டு அவளை சரி பண்ண முடியாது. ரொம்ப காம்ப்ளிகேஷனை உருவாக்கும். அதனால் வருமுன் காப்பது ஒன்று தான் இதற்கு முக்கியம். அதனால் சில காரியங்களை நான் அதிகமாக வளவளா என்று பேச வருவேன். அது மட்டுமல்ல, இது குறித்து ஏற்கனவே நான் இந்த காதல் சம்பந்தமான பல ஆலோசனைகளை வீடியோஸை போட்டிருக்கேன். அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னவோ தெரியல, ஏற்கனவே போட்டிருக்கேன். அதில் நிறைய கண்டென்ட்ஸ் பேசியிருக்கேன். ஆனால் இப்பொழுது நேரம் குறைவாக இருக்கிற அப்படின்னு நிறையெல்லாம் பேச மாட்டேன். அதனால் ஒரு 15 நிமிடத்துக்குள்ளே முடிகிறது மாதிரி 2-3 பாயிண்ட் தான் கொடுக்க போகிறேன். அதனால் இதை பார்ட் 1 பார்ட் 2 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதனுடைய கண்டினியூஷனை பின்னாட்களில் தான் நான் கொடுப்பேன். நான் எல்லாவற்றையும் பேச முற்பட்டு விட்டால் அப்போ அடுத்த பகுதிக்கு நேரம் இருக்குது. அதனால் மிக குறைவாக ஒரு 2-3 பாயிண்டோட என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஆக முதலாவதாக ஏன் இந்த நாட்கள் இதை குறித்து பேசணும்னா, இந்த நாட்களில் சமுதாயத்தில் இது ஒரு மிகப்பெரிய, அதாவது அநேகருடைய குடும்பங்களில் ஒரு மிகப்பெரிய கன்சர்னாக இருக்கிறபடினால நாம் இதை குறித்து அதிகமாக சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வருமுன் காக்கணும், வந்த பிறகு என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ முதலாவது வாலிப வயதில் சிந்திக்க வேண்டிய காரியம் என்னென்றால், ஒரு குறிப்பிட்ட வயதுகளை எட்ட உடனே, அது இந்த காலங்களில் சமுதாய சூழல் மிகவும் மாறிவிட்டது. பல்வேறு விதங்களில் வாலிபருடைய உணர்வுகள் எளிதாக வெகு தீவிரமாக ரொம்ப அட்வான்ஸாக முன்கூட்டியே உருவாகிறதுனால இன்றைக்கு இந்த பிரச்சனை முற்காலத்தில் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு இப்போ முன்கூட்டி என்ன செய்கிறது, முன்னாடிலாம் கல்லூரிகளில் தான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். இப்போ எங்கே ஆரம்பிக்கிறது, ஸ்கூல்லே ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய தூண்டல் அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த காலகட்டத்தில் ஒரு 3 பாயிண்ட் நான் மனசில் வைக்க விரும்புகிறேன். இதனுடைய மீத காரியங்கள் பின்னால் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படும். முதலாவது என்ன சொல்ல வருகின்ற, அதாவது எதிர்கால வாழ்க்கை என்பது ரொம்ப சிந்தித்து முடிவு செய்ய வேண்டிய விஷயம். ரொம்ப நம்ம அதுக்காக என்ன செய்ய வேண்டும், நல்ல ஒரு பிளானிங் இருக்கணும், ஒரு நல்ல அடிப்படை உருவாக்கணும். ஆக எதிர்கால காரியங்களை குறிப்பிட்ட விதமாக சிந்தித்து தான் நாம் அமைக்கணும் என்று திடீரென்று ஏற்படுகின்ற ஒரு இமோஷனில், அதாவது ஒரு ஃபீலிங்கில் அமைத்து விட்டோம்னு சொன்னால் அது நிறைய டிஸ்ட்ரக்ஷன்ஸை கொண்டு வரும். இப்போ உதாரணமாக மளிகை கடைக்கு நம்ம போகிறோம். மளிகை கடைக்கு போகிறவங்கள என்ன பண்ணுறோம், சாப்பாட்டுக்காக நிறைய பொருள் வாங்குகிறோம். அப்படி தானே, அரிசி வாங்குகிறோம், கோதுமை வாங்குகிறோம், கோதுமை மாவு வாங்குகிறோம், சுகர் வாங்குகிறோம், இன்னும் நிறைய க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குகிறோம். அப்படி தானே, வாங்குறவங்கள வி ஹேவ் சம் பிளான். என்ன பிளான், இதில் என்ன மாதிரிப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் நமக்கு நல்லது, எதை மாதிரிப்பட்ட வாங்கணும், எதை மாதிரிப்பட்ட உணவுகளை நம்ம சமைச்சு சாப்பிடணும், நல்ல ஒரு பிளானிங்கோடு நீங்கள் போய் என்ன செய்யுங்க, அதுக்கேற்றபடி திங்ஸ் எல்லாம் பார்த்து வாங்குனீங்க. இப்போது ரொம்ப அட்வான்ஸ்டு கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே பொருட்களை அப்படியே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, பின்னால் அதை குறித்த இதில் எவ்வளவு எது என்ன கண்டென்ட்ஸ் இருக்குது, இன்க்ரீடியன்ஸ் என்ன, இதில் உடல் நலனுக்கு என்ன இருக்குது, ஃபேட் எவ்வளோ இருக்குது, அது இருக்குது, இது எல்லாம் என்ன செய்வாங்க, என்னென்ன விட்டமின் இருக்குது, இப்படி எல்லாம் பார்ப்பாங்க. நம்ம எக்ஸ்பைரி டேட் கூட நிறைய பேர் என்ன செய்யறதில்ல பார்க்குறதுல அப்படியே வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் எல்லாம் பார்த்து வாங்குவோம். ஆக ஒரு க்ரோசரி கடைக்கு நீங்கள் போகிற வழியில் என்ன பார்க்குறீங்கன்னா, நம்ம சாப்பிட்றது தான் வாங்குகிறோம். எதுக்கு, நமக்கு என்ன வரும்,
பசி வரும். அது மட்டும் இல்லை, ஹெல்த்துக்கு நம்ம தேவைப்படும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், பார்த்து வாங்குறோம். அப்படி தானே? எந்த மாதிரி அரிசி பெஸ்ட்டு, எந்த மாதிரி கோதுமை பெஸ்ட்டு, எந்த மாதிரி பருப்பு பெஸ்ட்டு, எந்த மாதிரி மிளகாய், எந்த மாதிரி மற்ற ஐட்டம்ஸு, இந்த மாதிரிலாம் பார்த்து வாங்கி சாப்பிட்டா ஹெல்த்துக்கு எப்படி இருக்கும், சரியாக இருக்கும். ஆக இந்த விதமாகத்தான் ஒரு உணவை சமைச்சு சாப்பிட்றோம். அதற்கு பதிலாக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒருத்தருக்கு பசி வந்துச்சு, சரியான பசி, அடிவயத்தில் சரியான பசி வருகிற பொழுது இந்த மாதிரி என்ன பண்ண முடியாது, உட்காந்துக்கிட்டு எது நல்லது கெட்டது, எது நமக்கு ஹெல்த்துக்கு வந்து அக்செப்டபுளாக இருக்கும், ஹெல்த்துக்கு நல்ல சப்போர்ட்டிவ் இருக்கும், அதெல்லாம் பார்க்க மாட்டோம். இப்போ என்ன பண்ணோம், பசி வந்து என்ன பண்ணோம், நம்மளை ரொம்ப இன்ஸ்டிகேட் பண்ணோம், ரொம்ப இன்டியூஸ் பண்ணோம். பசினால் தூண்டப்பட்டு ஒரு உணவினுடைய சரியான தரத்தை சிந்திக்காமல் யோசிக்காமல், இல்லைன்னா அதை சிந்திப்பதற்கான ஒரு உணர்வு இல்லாதபடி வாங்கி சாப்பிட்றோம். அவசரமான பசியில் என்ன பண்ணிடுவோம், அவசரத்துக்கு தான் வாங்கி உள்ளே போடுவோம் அப்படின்னு வாங்கி சாப்பிட்றோம். அப்போ ரெண்டும் நாம் வந்து பொருட்களெல்லாம் நியாயமாக யோசித்து வாங்குறது சாப்பிட்றதுக்கு தான். இப்போ அவசரமாக போய் ஒன்று வாங்குறது எதுக்கு தான், சாப்பிட்றதுக்கு தான். இதுவும் பசி வரப்போ சாப்பிட போகிறோம், இதுவும் பசி வந்திருக்கு சாப்பிட இது பண்ணுவோம். ஆனால் ரெண்டு கடையில் வாட்ஸ் டிஃப்ரென்ஸ். முதல் தரத்தில் நாம் இந்த விஷயம் என்ன செய்யப்பட வேண்டும், சரியாக யோசித்து சிந்தித்து அது நம்முடைய சரீரத்துக்கு ஏற்றபடியாக திட்டமிட்டு செய்யணும். அதே நேரத்தில் இன்னொன்று அப்படி இல்லை, பசியினால் தூண்டப்பட வாலிப வயதுகளில் காதல் என்பது பெரும்பாலும் ஒரு திட்டத்தின் அடிப்படையில் உருவாவதில்லை, ஒரு ஃப்யூச்சரை ஃபோக்கஸ் பண்ணி கிடையாது. ரொம்ப சிந்தித்து நம்ம வாழ்க்கைக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், எது நமக்கு சூட்டபுளாக இருக்கும், எது நம்முடைய லைஃப் வந்து ரொம்ப நல்லா வைக்க, இப்படியெல்லாம் பிளான் பண்ண முடியாது. அங்கே அந்த டிசைடிங் ஃபேக்டர் எதுன்னு சொன்னால், ஒரு சரியான ஹெல்த் கேர் சம்மந்தம் முதல்ல பார்த்தா அந்த மாதிரி கிடையாது. எது வந்து டிசைடிங் அத்தாரிட்டியாக மாறுதுன்னு சொன்னால், எ கைண்ட் ஆஃப் ஃபீலிங், ஒரு ஆப்போசிட் ஜெண்டரை குறித்த ஒரு என்ன சொல்லுது, ஒரு பால் உணர்வு, ஒரு செக்ஸுவல் ஃபீலிங் அப்படி சொல்லலாம். அதை எதிர்பாலின ஈர்ப்பு, ஆப்போசிட் செக்ஸின் மேலே இருக்கிற ஒரு அட்ராக்ஷன். இந்த அட்ராக்ஷன் தான் என்ன பண்ணுது, டிசைட் பண்ணுது. அப்போது இந்த எதிர்பாலினத்தை இயற்கையில் வந்துடுது, ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு பிறகு என்ன செஞ்சு வந்துடுது. வந்த உடனே என்ன பண்ணுன்னா, வாழ்க்கை குறித்த சரியான சிந்தனை இல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்ய, அந்த நேரத்தில் ஏற்படுகிற ஒரு ஃபீலிங்கை வந்து முன்வைக்கிறதுனால அது வந்து தீர்மானிக்கிற சக்தியாக மாறிவிடுகிறது. அதுக்கு நாட்கள் செல்லுகிற பொழுது, காலங்கள் செல்லுகிற பொழுது, இல்லைன்னா ஆஃப்டர் மேரேஜ் சரி நிறைய காம்ப்ளிகேஷன் உருவாகும். ஏன்னா நாம் வந்து திட்டமிட்டு எதுவும் செய்யலை, ஒன்றே ஒன்று தான் நம்ம தீர்மானிச்சோன்னா, அது காதல் பெரும்பாலும் எப்படி தீர்மானிக்குது, ஒன்று தான் ஒரு விருப்பம், ஒரு அழகு, இல்லைன்னா ஒருடைய பேசும் ஸ்டைல், இல்லைன்னா ஒரு பர்சனாலிட்டி, இல்லைன்னா ஒருத்தர்கிட்ட இருக்கிற திறமை, இல்லைன்னா யாரோ ஒரு இடத்துல தொடர்ந்து சில நாட்களோ பல நாட்களோ பழகுகிற பொழுது ஏற்பட்ட ஒரு இன்டெரக்டான ஒரு ஃபீலிங். இப்படி ஏதோ ஒன்று தான். ஒரு சில நாட்கள் ஒரு ஆணும் பெண்ணும் பழகுகிற பொழுது இயற்கையில் சில உணர்வுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப மெக்கானிக்கலாக சிலர் வந்து இருக்க முடியாது, சிலர் வந்து என்ன செய்வாங்க, அந்த மாதிரி. அப்போ என்ன செய்வாங்கன்னா, சிலர் வந்து ஆஃபீஸில் அங்கே ஒர்க் பண்ணுவாங்க, காலேஜில் ஒர்க் பண்ணுவாங்க, இப்போ ஸ்டடீஸ் சம்மந்தமாக பேசுவாங்க, இல்லைன்னு சொன்னால் ஆஃபீஸில் வந்து அவங்களுடைய ஒர்க் சம்மந்தமாக பேசுவாங்க. பேசுவதன் இடையிலேயே பர்சனல் திங்ஸ் வந்துடும், அப்படி தானே? ஆஃபீஸ்லேயும் சரி தான், இல்லை பள்ளிக்கூடத்தில் இந்த கல்லூரிலையும் சரி, பர்சனல் திங்ஸ் வருகிற பொழுது அது என்ன செய்ய, ஒருவருக்கு ஒரு ஈர்ப்புத்தன்மை ஏற்படுத்தும். ஸ்டடீஸ் சம்மந்தமாக தான் முதல்ல பேச ஆரம்பிப்போம், அது அப்புறம் எங்கே போகும். அப்போ இதெல்லாம் தவிர்க்க முடியாது. நாம் வந்து ஆண் பெண்ணில் வந்து ஒருத்தர் பேசாமல் இது செய்யாதபடி இருக்கணும். அதே நேரத்தில் வந்து நமக்கு ஒரு சரியான தரிசனமும் சரியான எச்சரிக்கையும் வேணும். நம்மிடத்தில் இருக்கின்ற ஒரு உணர்ச்சி வந்து நம்முடைய எதிர்கால வாழ்விற்கு தேவையான ஒன்றை முடிவு செய்து விடக்கூடாது. இது ஒரு ஃபேக்டர் தான். நம்ம ஏற்கனவே சொன்னேன், நம்ம வந்து மளிகை சாமான்ல சாப்பாடுக்கு சம்மந்தம் பொருள் வாங்குறோம், அங்கேயும் ஒரு பசி ஒரு ஃபேக்டராக இருக்கத்தான் செய்யுது. பசிவர்கள் சாப்பிட்றதுக்கு தான் ஹெல்த்தை நம்ம இது பண்ணுறோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, அந்த பசியை தீர்மானித்து விடும். அதனால் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. இப்போ நிறைய பேருக்கு சொல்கிற காரியம் என்னென்னு சொன்னால், இப்போ எங்கே பார்த்தாலும் இதுதான் வந்து முறைமையாக இருக்குது, இதில் என்ன பிரச்சனை இருக்குது. இப்போ சிலர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அதாவது லவ் மேரேஜ் என்ன சொல்கிறது, இப்போ டேட்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணுறது, இதுலேயும் பிரச்சனை இருக்குது, அதுலேயும் என்ன செய்கிறது, பிரச்சனை இருக்குது. அதான் ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், அரேஞ்ச் மேரேஜ்லேயும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அவ்வளோ பார்த்து வைக்கிறது நிறைய என்ன செய்கிறது, பிரச்சனை வருது. ஆனால் கம்பேரிட்டிவ் பார்க்கும் பொழுது அதிகமான பிரச்சனைகள் இருப்பது இதில் தான். அப்போ சில நேரங்களில் வந்து நம்ம ஒரு பொருளை வாங்க போகிறவங்கள கூட எதில் வந்து அதிகமான பிரச்சனை இல்லை அதை வாங்குகிறோம், அப்படி தானே, அதிகமான பாதிப்பெல்லாம் வாங்குகிறோம். கம்பேர் பண்ணி என்ன செய்கிறோம், ஒரு கம்பேரிஷன் இருக்குது. அதே போல் லைஃப்பில் வந்து அரேஞ்ச் மேரேஜ்லேயும் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி லவ் அஃபேரில் போயிட்டு பண்ணுறதும் ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் ப்ராப்ளம்ஸில் இப்போ மும்பை ஹைகோர்ட்டில் சமீபத்தில் ஒரு தீர்ப்பு சொல்கிற பொழுது கூட பெரும்பாலான கேஸ் அங்கே எதுக்கு தான் வருதுன்னு சொல்கிறாங்க, லவ் மேரேஜ் ரிலேட்டடாக தான் டைவோர்ஸுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதனால் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து நல்ல பாடி பில்டப் பண்ணி வச்சுருப்பாங்க, நல்ல எக்ஸசைஸ், நல்ல ஃபுட்டு, நல்ல இது, ரொம்ப டைமெல்லாம் ரொம்ப பார்த்து செய்வாங்க. அவங்களுக்கும் சிக்கு வரதான் செய்யுது, அவங்களும் வியாதிப்படுறாங்க இல்லையா, தேர் ஆல்சோ பிகமிங் சிக், அவங்களுக்கும் வியாதி வரதான் செய்யுது. ஆனால் ஒரு கேர் பண்ணாதவங்களுக்கும் கண்டதையும் சாப்பிட்டுட்டு உடற்பயிற்சி எதுவும் எடுக்காதவங்களும் என்ன வருது, வியாதி வருது. அதனால் நம்ம சொல்லிவிடுவோமா என்னத்துக்கு, நான் அவனுக்கு வியாதி வருது. ஆனால் அப்படி கிடையாது. நல்ல உடற்பயிற்சியாளருக்கும் வியாதி வரும். ஆனால் உடற்பயிற்சி செய்வதனால நிறைய வியாதிகள் என்ன செய்யப்படுகிறது, தவிர்க்கப்படுகிறது. அப்படி தானே, எக்ஸப்ஷனல் கேசஸ் நிறைய இருக்கும். அதனால் நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது எப்படி எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு. அதனால் அரேஞ்ச் மேரேஜ்லேயும், அதாவது ஏற்பாடு செய்து வைக்கிற திருமணங்கள்லேயும் பிரச்சனை வருவது உண்மையானாலும் வித்தியாசம் என்ன, உடற்பயிற்சி செய்தவனுக்கும் நல்ல கேர் பண்ணி சாப்பிட்டவனுக்கும் பிரச்சனை வருதும், பண்ணாதவங்க என்ன வருது. ஆனால் என்ன இருக்குது, தேர் இஸ் சம் டிஃப்ரென்ஸ் இருக்குதா இல்லையா. சரி, அடுத்தபடி இப்போ பார்த்தீங்கன்னா சிலர் கேட்குறாங்களா, பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, லவ் மேரேஜ் பண்ணி. இப்போ பில்லிகிராமே பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் தான். வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பாஸ்டர்ஸ் எல்லாம் லவ் மேரேஜ் தான். ஆனால் எல்லாருக்கும், அதாவது ஒருவருக்கு சரியாக அமைகிறது இன்னொருவருக்கு அப்படியே அமையும் என்று சொல்ல முடியாது. பில்லிகிராம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் இந்த மாதிரி லவ் அஃபேர்லாம் அவர் கல்யாணம் பண்ணால் கடைசி வரை என்ன செய்தார், அந்த வாழ்க்கையை என்ன செய்தார், அதில் காத்து கொண்டார், கரெக்டாக இருந்தார். ஆனால் அதே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பவுலா ஒயிட்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க 3வது மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அது என்ன தான், எல்லாம் லவ் அஃபேர் தான். இது மாதிரி நிறைய இருக்குது. நான் இப்போ எல்லாத்தையும் நிறைய சொல்ல வரல. எதற்கு சொல்லுங்கன்னா, ஏதோ ஒரு உதாரணங்களை எடுத்து வைத்துக்கொண்டு அதனால் இது பெஸ்ட்னு முடிவு பண்ணக்கூடாது. ஓவரால் அதனுடைய தன்மைகளை என்ன செய்ய வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனவே இந்த காரியத்தில் வந்து வாழ்க்கை என்பது திட்டமிடப்பட்டு சரியான ஒரு தரிசனத்தோடு சரியான ஒரு எதிர்பார்ப்போடு உரிய விதமாக அணுகப்பட வேண்டிய ஒன்று. அதனை முதலாவது பாயிண்டில் பார்க்க வேண்டிய என்ன, நமக்குள் இயற்கையாகவே இருக்கின்ற ஒரு உணர்ச்சி என்ன செய்து விடக்கூடாது, முடிவு செய்து அதுவே தீர்மானித்து விட அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, வாழ்க்கை என்பது வாலிப வயதுகளில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வருகிறது வரைக்கும் நாம் முன்னேறுவது சம்பந்தமாக, சில காரியங்களை சரியாக சிந்தித்து செயல்படுவது சம்பந்தமாக, எதிர்கால வாழ்க்கையை சரியாக கட்டமைப்பு சம்பந்தமாக சிந்திக்க. அதுக்காக தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, கல்லூரிக்கு போகிறாங்க, அப்புறம் நிறைய ஜாப் அது இதெல்லாம் என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அது சம்பந்தமான சிந்தனைகளில் நம்ம என்ன செய்யணும், நம்ம முன்னேறணும், ப்ரோக்ரெசிவாக போகணும். அப்போது அந்த மாதிரி முன்னேறி போக வேண்டிய காலகட்டங்களில் அது தொடர்பான சிந்தனைகள் தான் நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும். அப்போ படிக்கிற காலத்தில் படிக்கிற சம்மந்தமாக அதை சிந்திக்கணும், நல்ல விதமாக படித்து நல்ல மார்க்ஸ் வாங்கி நல்ல விதமாக வெளியே வரணும், அதை மாதிரி நல்ல விதமாக ஜாப் தேடணும். அப்போது அந்த காலகட்டத்தில் குறிப்பிட்ட வயதின் காலங்களில் இது போன்ற காரியங்களில் மனதை ஈடுபடுத்த வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த காதல் பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால், அந்த லவ் அஃபேர் உள்ளே வந்துச்சுன்னு சொன்னால், அது என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்முடைய மனநிலைகளில் என்ன செய்யும், சில டைவர்ஷன்ஸை ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு மனிதனுக்குள்ளே, ஒரு ஆணுக்குள்ளேயோ இல்லை ஒரு பொண்ணுக்குள்ளேயோ ஒரு காதல் உணர்வு வந்து விட்டேன்னு சொன்னால், அது ரிலேட்டடாக மைண்ட் என்ன செய்யும், அதிகம் வேலை செய்யும், அது சம்மந்தமாக நிறைய சிந்திக்கும், அது சம்மந்தம் அதையும் யோசிக்கும். அப்போ இரவும் பகலும் அது போன்ற ஒரு சிந்தனைகளுடைய ஒரு ஆதிக்கம், அதனுடைய ஒரு என்ன செய்யும், அது வந்து நிறைய ரூல் பண்ணும். அப்போ அந்த மாதிரி ஆகிற பொழுது ஒரு சிலர் அதில் தாண்டி போகலாம். எல்லாவற்றையும் எக்ஸப்ஷனல் கேசஸ் உண்டு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா லவ் வச்சு பள்ளிக்கூடத்துலேயும் லவ் பேரில் இருப்பாங்க, ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக படித்து சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. ஆனால் எல்லாருக்கும் அவ்விதமாக அமையும் என்று சொல்ல முடியாது. சிலர் அதற்குள்ளேயே மூழ்கி விடுகிறார்கள். அந்த விதமாக ஒரு தொடர்பு கிடைத்த பிறகு, ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்தில் பழக, ஒரு பெண் ஒரு ஆணிடத்தில் பழக, விதமான ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்த உடனே இரவும் பகலும் அதை குறித்தே சிந்திக்க, அதை குறித்தே பேச, அதை குறித்தே யோசிக்க. அது மட்டுமல்ல, இப்பொழுது நம்ம கையில் கிடைத்திருக்கிற டிவைசஸ் எல்லாம் என்ன செய்கிறது, 24 மணி நேரம் முன்னால் அப்படி கிடையாது. யாராவது ஒருத்தர் பழகின்னு சொன்னால் ஒருத்தங்க பார்க்க போகிறதுக்கே நிறைய பிளான் பண்ணணும், நிறைய திட்டம் பண்ணணும், அதுக்கு நிறைய நாட்கள் காத்திருக்கணும். நினைத்தோடு என்ன செய்ய முடியாது, நடக்காது. ஆனால் இப்பொழுது அப்படியெல்லாம் எல்லார் கையிலும் இந்த என்ன சொல்லுது, ஸ்மார்ட் ஃபோனுன்ற அந்த பொருள் இருக்கிறபடினால அவர்களுக்கு இப்பொழுது 24 மணி நேரம் ஒருவரோடு ஒருவர் ஒரு தொடர்பை வைத்துக்கொள்ள வேண்டிய வாய்ப்பு ஏற்படும். இவ்விதமான தொடர்பை வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆக்கப்பூர்வமாக நம்முடைய எதிர்காலம் மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்படுவதற்கு பல தடைகள் ஏற்படும். எனவே இது போன்ற ஒரு காலகட்டங்களில் இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டு அதனுடைய விளைவாக அதை குறித்து அதிகமாக யோசிக்க, அதை குறித்து அதிகமாக சிந்திக்க, அதனுடைய அடிப்படையிலேயே நம்முடைய வாழ்க்கை அமைக்க வேண்டிய கட்டாயத்துக்குள் சொல்ல இவைகளை தவிர்க்கணும். எல்லாமே எதிர்காலத்தில் அமையும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு கடையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அதை பற்றி அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு, உனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன செய்யும், 1 வருஷத்தில் வாங்கி தரும், நல்லபடியாக படித்து என்ன செய்யணும், நீ மார்க்ஸ் வாங்கு, நெக்ஸ்ட் இயர் உனக்கு சூப்பராக என்ன செய்கிறேன், நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி தரேன். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இவருக்கு சிந்தனை இருக்கத்தான் செய்யும், அப்படி தானே இருக்குமா, இருக்காதா? ஆனால் 1 வருஷம் வெயிட் பண்ணணும்.
ஒரு வருஷம் வெயிட் பண்ண பிறகு அப்போ அந்த ஒரு வருஷ காலத்தில் இவனுடைய சிந்தனையில் இருக்க தான் அந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி யோசிப்பான், அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் சிந்திப்பான், எந்த பிராண்டு வாங்கலை, எந்த மாதிரி வாங்கலை எல்லாம் யோசிப்பான். அது வரத்தான் செய்யும். அதனால் லவ் அஃபேர்களில் இல்லாததுனால யாருக்கும் அது போன்ற எண்ணங்களும் நினைவுகளும் வருவதில்லை என்ற அர்த்தம் அல்ல. ஆனால் அதனுடைய ஆளுகைத்தன்மை குறைவாக இருக்கும். ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கடையில் இருக்குது, ஒரு வருஷத்துக்கு பிறகு நமக்கு வரப்போகுது அப்படி சொன்னால் அதை குறித்து சிந்திக்கிற சிந்தனையின் அளவுகள் வேறு, அதனால் ஏற்படுகின்ற கவனச்சிதறல் வேறு. அதே நேரத்தில் இவனுக்கு ஸ்மார்ட் ஃபோனே வாங்கி கொடுத்தாச்சு, வச்சுக்கடா பத்திரமா பேக்கில் வச்சுக்க. ஆனால் ஒரு வருஷத்துக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, எடுக்கவே கூடாது. ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, நல்லபடியாக படித்து வெளியே வந்த பிறகு தான் என்ன செய்யணும். இப்போது கடையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனுக்கும் கை பேக்குக்குள்ளே இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனுக்கும் என்ன வித்தியாசம் சிந்தனை பண்ணுங்க. நிறைய சிந்தனை தேவையில்லை, அப்படி தானே? we can understand. இதுபோல் தான் எதிர்காலத்தை குறித்து எல்லா ஆண்களும் சிந்திப்பார்கள், எல்லா பெண்களும் சிந்திப்பார்கள், எல்லாருக்குள்ளும் அந்த இமோஷன் ரிலேட்டடாக வரத்தான் செய்யும். ஆனால் அவைகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய சராசரி ஓட்டத்தை என்ன செய்வதில்லை, பெரிதாக பாதிப்பில். அவைகள் ஜஸ்ட் லைக் ட்ரீம்ஸ். ஆனால் அந்த கனவுகளுக்குள் இருக்கின்ற காரியங்கள் கைகளுக்குள்ளே வந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு அதனோடு நம்ம ஹேண்டில் பண்ணுற விதங்களே வித்தியாசமாக இருக்கும். அந்த ஒரு குரங்கு கதை சொல்லுவாங்க. ஒரு குரங்குக்கிட்ட ஒருத்தர் என்ன பண்ணான்னா, அதாவது வீட்டில் ஒரு பெரிய வாழைத்தார், அந்த வாழைப்பழம் நிறைய வச்சுட்டு குரங்குக்கிட்ட சொல்லிட்டு போனாராம். இவ்வளோ யாரும் சொல்லிட்டு போக மாட்டாங்க, கற்பனை கதை தான். ஒரு உண்மையை சொல்கிறதுக்கு ஒரு மாரல் லெசனை கொண்டு வரக்க ஒரு கதை. அதனால் நீங்கள் ஒன்று இந்த மாதிரிலாம் எவன் இருப்பான், குரங்குக்கிட்ட போய்ட்டு பழத்தை பாதுகாக்க சொல்லுவான்னு சொல்லிட்டு போனாராம் ஒருத்தர். என்னடா ஆப்ஷன், இந்த பழத்தை கொஞ்சம் பத்திரமா பார்க்கணும், நான் வரது வரை என்ன செய்யக்கூடாது, நீ அது பக்கத்துலேயே நான் வாங்கி வச்சுட்டு போகிறேன், நான் வந்த பிறகு தான் நான் சாப்பிடணும், அதனால் யாரும் எடுத்துடக்கூடாது, நீ என்ன செய்யணும், தூரத்துலேருந்து வாசல் பக்கத்தில் என்ன செஞ்சுக்கோ, அதை பாதுகாத்துக்க, அது பக்கத்தில் நீ என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அவர் போயிட்டார். சரின்னு சொல்லிட்டு குரங்கு ஒத்துக்கிட்டு போன பிறகு கொஞ்ச நேரம் ஆனோடனே குரங்குக்கும் வாழைப்பழத்துக்கும் என்ன தொடர்பு? அதை செக்யூரிட்டி கார்டாக வச்சுட்டு போனால் இப்போ அது கொஞ்ச நேரத்துக்கு பிறகு யோசிது, என்னடா இது இந்த ஆள் நம்ம கண்ணு முன்னால் வாழைப்பழத்தையும் வச்சுக்கிட்டு நம்மளை அதை பாதுகாக்கவே சொல்லிட்டானே. யோசி பார்த்து சரி, அப்போ ஒவ்வொருத்துக்கு ஒரு யோசனை முதல்ல நினச்சி தான் சரி வாழைப்பழத்துக்கு பக்கத்தில் தான் போகக்கூடாதுன்னு சொன்னார், ஆனால் பார்க்கக்கூடாதுனால சொல்லலை. அதனால் இங்கேருந்தே பார்த்து தான் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு யோசி தான் சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொன்னார். அவர் பக்கத்தில் போகாதேன்னு சொன்னார். ஏன் சொன்னார்? பழத்தை எடுத்து சாப்பிட்ருவேன், நான் சாப்பிடல மாட்டேன், என்ன சரி ஜஸ்ட்டு என்ன செய்கிறேன், பக்கத்தில் வரைக்கும் போகிறேன் அப்படின்னு. அப்புறம் பக்கத்தில் போய் அதை பார்த்துட்டே இருந்துதான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு யோசித்தான், என்னடா இது பெரிய பிரச்சனையாக இருக்குதே. அப்போ யோசித்தான், சரி அவர் சாப்பிடக்கூடாதுங்கிறக்காக தான் இப்படி அப்படி சொல்லிட்டு போயிருக்காரு, ஆனால் சும்மா தொட்டு பார்க்குறதுல என்ன இல்லை. ஆமாம். அப்புறம் அது என்ன சேர்க்க லைட்டாக தொட்டு பார்த்தான். அதுக்கு மேலே வர இதுக்கு என்ன ஆயிடுச்சு, தூரத்தில் இருந்தது, பக்கத்தில் வந்தது, அப்புறம் தொட்டு பார்த்து, இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாக தாண்டவல்ல. அது யோசித்தான், சரி நம்ம யாருக்கு தெரியாமல் என்ன செய்வோம், நிறைய பழம் இருக்குது, அடியிலேருந்து ஒரு பழத்தை என்ன செய்வோம், நம்ம எடுத்து சாப்பிட்லாமே அப்படின்னு. அப்புறம் ஒரு பழத்தை சாப்பிட்டு, அப்புறம் 2 பழத்தை சாப்பிட்டு, அப்போ என்ன பண்ண முடியல, அதுக்கு தன்னுடைய இதை அந்த டெம்டேஷன் என்ன செய்ய முடியலை, அதுக்கு அதாவது மேற்கொள்ள முடியலை. அப்போ சரி நம்ம கதை அவ்வளோதான் அப்படின்னு சாப்பிட வேண்டிய அளவுக்கு சாப்பிட்டு நினச்சிது. ஏன் இந்த ஆள் வந்தால் நம்மளை தொலைச்சி கட்டிடுவான்னு என்ன பண்ணிட்டு அது ஓடியே போயிடுச்சான். இது ஒரு கதை தான். ஆனால் இது பெரும்பாலும் லைஃப்பில் ஒரு ரியாலிட்டி, அப்படி தானே? சில விஷயங்கள் தூரத்தில் இருக்கிறதுக்கும் நம்முடைய எல்லைக்குள்ளே இருப்பது வித்தியாசம். அதுபோல் ஒரு ஆணும் பெண்ணும் பழக ஆரம்பிக்கின்ற பொழுது அது தொடர்பாக அவர்களுக்கு இடையில் ஏற்படுகிற பந்தங்களும் உறவுகளும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் நிறுத்தப்படுவது என்பது கடினமான காரியம். அதே நேரத்தில் வேதாகம ரீதியாக பார்க்கும்போது நம்ம ஆவிக்குரியவர்கள் தான் இதை பேசிகிட்டு இருக்கோம். அப்போது திருமணத்திற்கு முன்பாக ஒரு ஆண் பெண் தொடர்பான உறவு நிலைகள் எந்த ஒரு எல்லைக்குள்ளே இருக்க வேண்டும் ஆண்டவர் வைத்திருக்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பெரிய கட் அவுட் வச்சுருக்கிறாங்க. அந்த கட் அவுட்டில் இருக்க படத்தெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? நாளைக்கு தான் கல்யாணம் ஆக போகுது, வாங்க எங்களுக்கு திருமணம் வாழ்த்திட்டு போங்கன்னு கூப்பிட்ருக்கான். அங்கே போனால் எப்படி இருக்குது, பழைய காலத்தில் எம்ஜிஆரும் பானுமதி எப்படி இருப்பாங்களோ, இல்லை காதல் அந்த சினிமாவில் என்னடா நாளைக்கு தாண்டா கல்யாணம்னு சொன்னேன், இது கல்யாணத்துக்கு அப்பால் உள்ள காட்சியெல்லாம் இங்கே கட் அவுட்டாக ஃப்ளெக்ஸ் போட்டு வச்சுருக்குது. அது எப்போ காலங்கள் மாறிடுச்சு, அப்படி தானே? இப்போ வர அதனுடைய அந்த கலாச்சாரம் என்ன செய்கிறது. அப்போ திருமணத்துக்கு பின்னால் உள்ள ஒரு காட்சியை என்ன செய்கிறோம், திருமணத்துக்கு முன்னாடி அந்த அளவுக்கு சொசைட்டி என்ன ஆகிட்டது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக போய்ட்டு. அதனால் இது போன்ற சூழல்களினால் நம்முடைய மனம் எண்ணம் நினைவுகள் சிதறடிக்கப்படாமல் இருக்கவும் அதனுடைய அடிப்படையில் சென்று பாதிக்கப்படாமல் இருக்கவும் கர்த்தருடைய கிருபையை தேடி நாம் என்ன செய்ய வேண்டும்,
நாம் வந்து இதில் போதுமான அளவுக்கு நம்மளை தற்காத்து கொள்ள கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாருக்கும் இது இட்ஸ் நாட் பாசிபிள், இது முடியாது. நம்மை பாதுகாத்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அதிக கவனமாக இருக்க வேண்டும். கடைசி நான் என்ன ஏதோ ஒரு பாயிண்ட்டை சொல்ல வந்தேனே, திருமணம். அதாவது திருமணம் ஆன பிறகென்று தான் சில காரியங்கள் இருக்கிறது. சிலர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தான் தப்பு நினைப்பாங்க, அப்படி கிடையாது. அதற்கு முந்தின பல ஸ்டேஜஸும் கர்த்தருடைய பார்வையில் தவறானதாகத்தான் இருக்கும். அந்த ஸ்டேஜஸுக்கு நம்ம எப்போ போவோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம உடற்பயிற்சியெல்லாம் தூண்டப்பட்டு கொண்டிருக்கோம். இதில் நம்முடைய நாலேஜ், நம்முடைய என்ன சொல்லுது, நம்முடைய அந்த சுயாதீனங்கிறது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும்னு சொல்ல முடியும். எனவே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக ஒன்றை பார்க்கும் பொழுது, சில நேரத்தில் நிறைய பேர் சொல்கிற ஒரு காரியம்னு சொன்னால், எவ்வளோ பேர் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல. வெளிநாடுகளெல்லாம் இப்போ சர்வசாதாரணமாக நடைபெறுகிறது வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் கிடையாது, சர்வசாதாரணம் நடக்கிறது இதுதான், லவ் மேரேஜ் தான். ஆனால் இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இதுபோல் ஐரோப்பிய நாடுகளில் பார்த்திங்கன்னா, காதல் திருமணம் மட்டும் சகஜமானவைகள் அல்ல, மனமுறிவுகள் சகஜமானவைகள். ஒருவர் 3 முறை 4 முறை 5 முறை 6 முறை 7 முறை டைவோர்ஸ் ஆகிறதுங்கிறது அங்கே காமன் ப்ராக்டிஸ். திருமண பந்தத்தை வெட்டி விட்டு கூட மறுபடியும் அவர்கள் என்ன செய்வாங்க, ஃபங்க்ஷன்லாம் வருவாங்க, சந்திப்பாங்க, பேசுவாங்க, தொடர்புலாம் வச்சுருப்பாங்க, நல்லூரில் வச்சு கொடுப்பாங்க. நம்ம ஒரு மாதிரி வெட்டு கூத்துக்கெல்லாம் கிடையாது. அப்போ 6-7 முறை டிவோர்ஸ் ஆகிறது அங்கே வாழ்க்கை முறையாக இருக்குது. ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் அது எடுபடாது. அப்படி தானே? இந்தியா போன்ற நாடுகளில் அது வந்து செயல்பாட்டுக்கு வராது. எனவே வெளிநாடுகள் நடைபெறுகிறது என்பதற்காக, இப்போ வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில வாகனங்களை 250 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் கூட ஓட்ட முடியும், கார்களில் ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போக முடியும். ஆனால் வெளிநாடுகளெல்லாம் ஓட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் ரோட்ஸில் ஓட்டினா அவ்வளோதான். இங்கே 100 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டும். அதனால் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரான்ச்சைஸில் இருக்கிறது வந்து எல்லா இடங்களுக்கும் அது அக்செப்டபிளாக இருக்குன்னு நினைக்க முடியாது. அதுபோல் ஒரு அமெரிக்கனோ ஒரு ஐரோப்பியனோ ஒரு திருமண முறையை சந்திப்பதற்கு இருக்கிற மைண்ட் மெச்சூரிட்டி நம்ம இந்தியன்ஸுக்கு என்ன செய்யாது, கிடையாது. அப்போ நாம் ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாகரிக பின்னில் வந்திருக்கிற அப்படின்னால அவைகளுக்கும் we have to give some regard, அதுக்கு சில முக்கியத்துவங்களை நம்ம கொடுக்க வேண்டும். எனவே எல்லாருக்கும் இது அக்செப்டபிள் என்று சொல்ல முடியாது. அதுபோல் சில பாதைகள் ஆபத்தான பாதைகள், அந்த பாதைகளில் நீண்ட காலமாக நிறைய பேர் பயணித்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகியிருக்காது. ஆனால் அதனால் என்ன சொல்ல முடியாது, nothing will happen சொல்ல முடியாது. உதாரணமாக சில பாதைகள் பாலங்கள் வந்து வீக்கான உடனே ஒரு வார்னிங் கொடுப்பான், இந்த பாலத்தின் மேலே குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமாக வெயிட் உள்ள வண்டிகள் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்னு போர்டே எழுதி வச்சுருப்பான். இந்த அளவுக்கு வெயிட் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, பாலம் வந்து பழுதாக இருக்கிறது, அதாவது வீக்காக இருக்குன்னு. ஆனால் அப்படி போர்டு வச்ச பிறகு கூட நிறைய பேர் என்ன செய்வாங்க, நிறைய லக்கேஜஸோடு போயிருப்பாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் நடந்திருக்கும், ஆனால் வார்னிங் வச்சு பல வருஷம் ஆகிப்போச்சுது. நிறைய வருஷம் நடக்கும், ஆனால் ஒரு வண்டி விழுந்திருக்காது, ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்காது. ஆனாலும் அது என்றைக்கே ஒரு நாள் நடப்பது வாய்ப்பு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாரி உள்ளே விழுந்துடும், ஒரு பஸ் உள்ளே விழுந்துடும். நார்த் இந்தியாலாம் அடிக்கடி அந்த மாதிரி காரியங்கள் நடைபெறும். அப்போ என்ன பார்க்கணும்னு சொன்னால், இதுவரையிலும் நடக்கவில்லை, அநேகருக்கு நடக்கவில்லை என்பதற்காக என் வாழ்வில் நடவாக்க சொல்ல முடியாது. அநேகருக்கு நடக்காது, நமக்கு இது ஒரு ஆபத்தான பாதை. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக பாண்டிச்சேரியில் ஒரு குறிப்பிட்ட தெரு வழியாக நான் ரெகுலராக போயிட்டு இருந்தேன். அந்த காலத்தில் ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒருத்தர் வந்து சொன்னார், இந்த ரோடு வந்து இன்னும் பெஸ்ட்டு கிடையாது, இந்த ரோட்லலாம் நீங்களும் உங்கள் மாதிரிப்பட்ட ஆளுகள் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. எனக்கு ஒன்றும் புரியலை ஏன் இந்த ஆள் இப்படி சொல்கிறாருன்னு. இல்லை, இதெல்லாம் இந்த ரோட்லலாம் நீ என்ன செய்யக்கூடாது, இங்கே போகக்கூடாது அப்படின்னாரு. அப்போ ஏனென்று சொன்னால், சில பாதைகளில் ஒரு முறையும் நமக்கு பிரச்சனை வராமல் இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே தவிர்க்கப்பட வேண்டிய 3 காரியங்களை சொல்லியிருக்கேன். நிறைய காரியங்களை சொல்ல நேரமாகிவிடும். இந்த 3 காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் சொல்லிக்கிட்டால் வாலிப பிள்ளைகளுடைய இமோஷன்ஸ் அடங்கிடுமா அப்படிங்கிற சிந்தனைகள் எல்லாருக்கும் வருவது இயற்கைகள். ஆனாலும் ஊத வேண்டிய சங்கை என்ன செய்ய வேண்டும், ஊத வேண்டும், சொல்ல வேண்டிய உண்மையை சொல்ல வேண்டும். அப்போ 3 காரியங்களை பார்த்தா மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். 1, எதிர்கால குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை என்பது சரியான புரிந்து கொள்வதோடு சரியாக திட்டமிடப்பட்டு செய்யப்பட வேண்டிய ஒன்று. அதனை முடிவு செய்கின்ற ஒன்றாக நம்முடைய ஒரு உணர்ச்சி என்ன செய்துவிடக்கூடாது, மாறிவிடக்கூடாது. அது டிசைடிங் ஃபேக்டராக, டிசைடிங் அத்தாரிட்டியாக மாறிவிடக்கூடாது. 2வது, குறிப்பிட்ட காலங்களிலே முன்னோக்கி செல்லும்படியான தீவிரமான சிந்தனைகள் இருக்க வேண்டிய நாம் இது போன்ற சிந்தனைகளுக்கு ஆட்பட்டு அதற்குள்ளே நம்முடைய வாழ்வை என்ன செய்யக்கூடாது, பாதிக்க விட்டுவிடக்கூடாது. 3வது, ஒரு பாதையில் ஆபத்துக்கள் இல்லை என்பதற்காக, அது ஆபத்தற்ற பாதையில் அது ஆபத்தான தன்மை கொண்டபடியாக இருக்கிறபடினால நம்ம என்ன செய்யணும், அதாவது ஒரு சாலை குற்றமாக, அதாவது தவறான சாலையாக இருக்கணும் அர்த்தம் கிடையாது. பாதுகாப்பு குறைந்த சாலை நம்ம பயணம் பண்ணுவதுக்கு ஏற்றதில்லை. எனவே அதனை தவிர்க்க வேண்டி இந்த கருத்துக்களை மனதில் வைத்துக்கொள்ளும். வாலிப பிள்ளைகளுக்கு நீங்களும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் நிறைய பகிர வேண்டி இருக்கிறது. பின்னால் பகிரும். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. பிள்ளைகளுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் செய்யலாம்.
அன்பானவர்களே, ஜீவ நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.